அழகான கிராமத்து பெண்ணிற்கு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மிக சிறப்பாக திருமணம் நடக்கிறது. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உயிருக்கு உயிராய் நேசிக்கின்றனர். அவளுக்காக தன் உடை, நடை, பேச்சு இப்படி எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டவன் கணவன். தினமும் காலையில் எழுந்தவுடன் அவள் முகத்தில் தான் முழிப்பான். இரவு 7 மணியானதும் வீடு வந்து விடுவான். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அவர்களுக்கு தீபாவளி தான். அப்படிதான் கொஞ்சி கொண்டு விளையாடுவார்கள். அவருடன் சேர்ந்து கப்புள் டான்ஸ் ஆடுவது, வீட்டில் இருவரும் ரோமியோ ஜூலியட் நாடகம் நடிப்பது, இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் வரை அன்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார்கள். ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு கணவனுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது. அன்று முதல் அவர்களுக்குள் இடைவெளி வந்தது. அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டனர். அவன் மனைவியுடன் சரியாக பேசிய 2 மாதங்கள் ஆயிற்று. ஒரு நாள் இரவு அவன் மனைவி, இப்போது என் மேல் உன் காதல் இல்லைடா, உனக்கு பணம் தான் பெருசு, நான் வீட்டை விட்டு போறேன், என்ன தேடாத என்று ஒரு கடிதம் எழுதி கட்டிலில் போட்டுவிட்டு இவள் கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டாள். வீட்டிற்கு வந்த கணவன் கதவு ஏன் திறந்திருக்கிறது என்று சத்தமிட்டுக் கொண்டே மனைவியை தேடுகிறான். அப்போது கட்டிலில் இருந்த கடிதத்தை எடுத்து படித்து அதில் இவன் ஏதோ எழுதிவிட்டு தன் நண்பனுக்கு கால் செய்கிறான். மச்சி, பிசாசு போயிட்டாடா, இனிமே எனக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று பேசிக்கொண்டே வெளியே நடக்கிறான். இதை கேட்டவள் வாயை பொத்திக் கொண்டு குலுங்கி குலுங்கி அழுகிறாள். ஐயோ, எவ்வளையோ வச்சிருக்கான் போல, நான் நினைத்தது சரியாகி விட்டதே என்று புலம்பிக் கொண்டே கட்டிலில் கணவன் எழுதியதை எடுத்து படிக்கிறார். அடி லூசு பொண்டாட்டி, கட்டிலுக்கு கீழே உன் காலு தெரிகிறதடி, என் உயிர் நீதான் என்றேன், நீ சென்று விட்டால் நான் செத்து போயிருவண்டி. இதை படித்தவள், சரி டே பொறுக்கி, நான் எங்கும் போகிறடா, எங்கடா இருக்க புருஷா என்று அலறிக்கொண்டே கணவனை தேட தன் மனைவியை பார்த்து கை நீட்டி சட்டையை விலக்கி அவனது நெஞ்சை காட்டி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறான் கணவன். உடனே அவள் ஆண் என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடி வந்தவள் அவன் நெஞ்சில் முகம் பதித்து கட்டியணை தழுகிறார். என்ன நண்பர்களே, காதலில் சிறந்த காதலே கணவனும் மனைவியும் காதலிப்பதுதான். பெண் என்பவள் வளைந்த எழுவினால் படைக்கப்பட்டவள். அதை வளைக்க நினைத்தால் வளைய மாட்டாள், இரண்டாக உடைந்து விடுவாள். ஒவ்வொரு ஆணுக்கும் அவன் வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய பரிசே அவன் மனைவி மட்டுமே. அதனால்தான் ஆண்கள் கடன் வாங்கினால் தன்னுடைய பெயரிலும், சொத்து வாங்கினால் தன் மனைவியின் பெயரில் தான் வாங்குகிறார்கள். அதற்கு காரணம் கடன் என்று கேட்டால் என்னை வந்து கேட்கட்டும், சொத்து என்றால் அது என் மனைவி மட்டுமே என்று அர்த்தம். என்ன நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்டீங்களா? மீண்டும் ஒரு நல்லதொரு கருத்தில் உங்களுடன் சந்திக்கும் வரை